கொடைக்கானலில் இரண்டாவது நாளாக பலத்த மழை கொட்டியதால் வறண்டு கிடந்த நீர்நிலைகள் புத்துயிர் பெற்றுள்ளன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம். கார்த்திக், தற்போது கொடைக்கானல்ல எந்தெந்த நீர்நிலைகள்ல நீர் நிரம்பி இருக்கு, விவரம் என்ன? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் கடந்த ஒரு மாத காலமாகவே கடுமையான வறண்ட வானிலையே நிலவி வந்தது. குறிப்பாக பகல் நேரத்தில் வெயிலும், இரவு நேரத்தில் கடுமையான பனியும் நிலவி வந்ததன் காரணமாக இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் கொடைக்கானலுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளுமே வறண்டு காணப்பட்டது. தற்போது கொடைக்கானலில் நேற்று நாள் முழுவதும் தொடர்ந்து சாரல் மழை இருந்தது. இன்றைய பொறுத்தளவில் இன்று காலையிலிருந்து தொடர்ந்து கனமழையானது கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நகர்பகுதிகளிலான ஏரி சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம பகுதிகளிலும் கூட இந்த கனமழையானது தற்போது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் முகப்பு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய வட்டக்கானல் அருவி, லிருள் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளிலும் கூட தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ந்து இரண்டாம் நாளாக பெய்யக்கூடிய இந்த மழையின் காரணமாக காட்டுத்தீ முழுவதுமாகவே கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே இந்த காட்டுத்தீயானது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றும் மழையும் தொடர்ந்து நீடித்து வருவதால் ஆங்காங்கே மரங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. நன்றி கார்த்திக், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.